ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆடிப்புறம் ஃபெஸ்டிவலுக்காக திருத்தணி முருகருக்கு மாலை போட்டிருக்கேன். ஆல்ரெடி போன டியூஸ்டேல இருந்து வேறதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் ஆவணி மாசம் வந்து முருகர் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். நல்லபடியா கியூர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வேண்டுதலை வந்து அவருக்கு போய் நிறைவேற்றிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாலையை போட்டாச்சு. ஸோ தட் இந்த வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாலை போடுறதுக்காக வீட்டுல செஞ்ச கிளீனிங் ஒர்க்ஸ் பிளஸ் வந்து மாலை போட்டா எப்படி இருக்கணும்னு சொல்லியும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஒர்க் எங்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பூஜை ரூம் கிளீனிங் ஒர்க் தான். பூஜை ரூம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பூஜா சாமான்லாம் எடுத்து வாஷிங் ஏரியால வச்சுட்டு நெக்ஸ்ட் டோரு சைட்ல எல்லாம் ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சாமி போட்டோலாம் எடுத்து தொடச்சு விடுவேன். இந்த மாதிரி வந்து எவ்ரி வீக்மே எல்லாம் செய்ய மாட்டேன். ஏதாவது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல்னா வந்து ஃபுல்லா இந்த மாதிரி டீப் கிளீன், இல்லைன்னா வந்து நார்மலா வந்து பூவெல்லாம் எடுத்துட்டு பன்னீர் ஜவாது போட்டு அந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் மட்டும் தொடச்சு விட்டுடுவேன். அண்ட் தென் பூஜை ரூம் ஃபுல்லா தொடச்சு விட்டாச்சு. சாமி போட்டோ துடைக்கும் போது பன்னீர் ஜவாது கலந்து கிளீன் பண்ணா வந்து செம்ம சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜவாது ஸ்மெல்லு. சாமி படத்தெல்லாம் துடைச்சு அப்படியே வந்து அங்க செட்டில் பண்ணிட்டேன். நம்ம தங்கக்குட்டியும் நல்லா துடைச்சு கிளீன் பண்ணியாச்சு. அண்ட் தென் சூப்பராக வந்து பூஜை ரூமை ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பூஜை ரூம் ஃபுல்லாக அந்த பன்னீர் ஜவாது ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. அண்ட் விண்டோ சைட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அண்ட் சாமி திங்ஸ்லாம் வந்து இந்த ஆர்கனைசர் பாக்ஸில் வச்சுருப்பேன். அதையுமே கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு என்னோட கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலை செய்கிற அக்கா வந்து ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பூஜை பாத்திரம் மட்டும் தான் வாஷ் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வெஜ்ஜில தீபம் போட்ட விளக்கம் இருந்துச்சு. அதையுமே புதன்கிழமை தான் வாஷ் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வாஷ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ வந்து பூஜை பாத்திரம்லாம் சூப்பராக வாஷ் பண்ணிட்டு குங்குமஞ்சள் வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை பாத்திரம் சாமி படத்துக்குலாம் குங்குமஞ்சள் வச்சுட்டு ஃபைனலாக வந்து நிலவாசப்படியில தான் குங்குமஞ்சள் வச்சுட்டு டோர்ல வந்து எப்பவுமே இந்த சுஸ்டிக் வந்து போட்டு குங்குமஞ்சள் வைப்பேன். அம்மா வீட்டுலேருந்தே அந்த பழக்கம் வந்துருச்சு. அண்ட் தென் குலதெய்வம் சொம்புலையும் வந்து தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டு டாம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் திருநீர் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னோட பூஜை ரூமோட ஃபைனல் லுக் இதுதான். எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் மேலே இருந்து மாலையை எடுத்தாச்சு. இந்த மாலை வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து வேல் போட்டிருந்தேன் முருகருக்கு, திருத்தணி முருகருக்கு தான். அப்படியே மாலையெல்லாம் எடுத்துட்டு ஜவ்வாது பன்னீர் மஞ்சள் சந்தனம் போட்டு மாலையை உள்ள ஊற வச்சுட்டு சாமி படத்தாண்ட வச்சாச்சு. அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் எழுந்துட்டு ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோமே ஃபர்ஸ்ட் பூஜை ரூமுக்கு தான் போவேன். சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு அண்ட் நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள பாலை போட்டுடலான்னு சொல்லிட்டு பாலை அடுப்புல வச்சு நெக்ஸ்ட் சாமிக்கு பூ போடலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஆரஞ்சு கலர் குர்த்தி கூட 2 இயர்ஸ் பேக் வந்து மாலை போட்டிருந்தேன்னு சொன்னால அப்போ வேல் போடும் போது போட்டிருந்த குர்த்தி தான் இது. மாலை போடும் போது சஷ்டி விரதம் இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் கிளாத்ஸ் வந்து எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நாளில் மட்டும் இந்த குர்த்திஸ்லாம் வந்து வேர் பண்ணிப்பேன். நேற்று நைட் வரைக்குமோ சாரீ தான் வேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். மார்னிங் எழுந்துட்டோமே மைண்ட் மாறிடுச்சு. வேண்டாம், குர்த்தி போட்டாதான் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அண்ட் தென் சாமிக்கு பூலாம் வச்சுட்டு பிரசாதம் செய்ய ரெடி பண்ணிட்டேன். என்ன பிரசாதம் பார்த்தீங்கன்னா பாயாசம் தான் செஞ்சிருந்தேன். குட்டீஸுமே எழுந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குமே பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நிலைவாசல்ல கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் கிச்சனில் கோலெல்லாம் போட்டுட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு மார்னிங் டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வீட்டில இருந்தே மாலைலாம் போடும் போது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் சாப்பிடுவேன். நான் இந்த பக்கமா திரும்பி டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன். ஹர்ஷா குட்டி அழகா கிளம்பி வந்து அங்க நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. ஸ்கூலுக்கு இப்பெல்லாம் வந்து சமத்தா கிளம்பி போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து ரொம்ப அழுது இருந்தான். இப்பெல்லாம் அழகா பாய் சொல்லிட்டு அவரே கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் அரைச்சிருந்தேன்.
அண்ட் கேஷவ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து ஃபீவர். என்னன்னே தெரியல, சடனாக தான் ஃபீவர் வந்துருந்துச்சு. கோல்டு எதுவுமே கூட இல்லை. ஸோ அவருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே உட்காந்து சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. மாலை போடும்போது கையில வந்து கண்ணாடி வளையல் போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே போகும்போது தலையில பூ வாங்கி வச்சுட்டு சாமிக்கும் பூ வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள வந்துட்டோனுமே சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு கலசம்லாம் அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சாமிய. அண்ட் தென் தீபாராதனை எல்லாம் காமிச்சு நல்லபடியா முருகனை வேண்டிட்டு மாலை போட்டாச்சு. அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு புஷ்பம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேஷவகுட்டிக்கு இன்னும் ஃபீவர் சரியாகல. நான் 2 டேஸ் ஆச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு. ஹர்ஷோ மட்டும் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அண்ட் தென் சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சூப்பரா மன நிறைவா சாமியை கும்பிட்டாச்சு. மாலை போட்டிருக்கும் போது ஒரு வேளையாவது வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். ஆல்மோஸ்ட் சஷ்டி விரதம் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான். சஷ்டி விரதத்துல மாலை போட மாட்டோம். மற்றபடி அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. சஷ்டி பாட்டெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு முருகராண்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் ரைத்தா தான் வச்சு சாப்பிட்டுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வாழை இலையில கீழே உட்காந்து சாப்பிடுங்க. எப்படி காலையில குளிச்சுட்டு பூஜை பண்றோமோ அதே மாதிரி ஈவினிங்குமே குளிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அண்ட் நைட் டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விரத நாள்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பெட்ஷீட்டுமே தனியாக எடுத்து வச்சிருவேன். அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கைஸ், நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் பூஜை சம்மந்தமான ஏதாவது கொஷின் கேட்குறதுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.